இந்த சமையல் எரிவாயு தட்டுப்பாடு என்பது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, வளைகுடா நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய அத்தனை உலக நாடுகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த பாதிப்புக்கு யார் காரணம்? அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலிய நாடும் தான். இன்றைக்கு ஈரான் மீது ஏவுகணைகளை வீசி கொடூரமான அடக்குமுறைகளை ஏவி வருகிறது. அந்த நாட்டின் உச்ச தலைவர் காமினி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு நாட்டின் உச்ச தலைவரையே குறிவைத்து படுகொலை செய்திருக்கிறது ஏகாதிபத்திய நாடுகள். அவருடைய குடும்பத்தையே அழித்திருக்கிறார். அடுப்பெரிக்கிறதுக்கு கேஸே இல்ல, அதனால பிறந்த நாளை கொண்டாங்க. இன்னைக்கு ஒரு பக்கம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஒரு பொலிட்டிக்கல் டிராமா போடுறாரு. ஆனா அவரே எல்லாத்தையும் தூண்டி விடுறாரு. நீங்க போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க சிலிண்டர் தலைமையில வச்சு நடந்து போங்க, நம்முடைய கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் இந்த மாதிரி பேசுறாங்க. இந்தியா முழுவதும் நீங்க யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது பொதுமக்கள் கேன் எடுத்துட்டு போய் பெட்ரோல் பிடிச்சாங்களா? எங்கேயுமே கிடையாது, தமிழ்நாட்டுல மட்டும்தான். ஏன் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பீதியை கிளப்பி மக்கள் மனசுல பீதியை வச்சுட்டாங்க.